வெற்றிக்குரிய கடவுள்னா அது முருகப்பெருமானுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்துல அமையக்கூடிய தேய்பிறை சஷ்டி நாள்ல எப்படி விரதம் இருக்கணும்? இந்த நாள்ல கோவில்ல எந்த முறையில தீபம் ஏற்றினா உங்கள வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். வாழ்க்கையில செல்வம், மகிழ்ச்சி, நீங்க நினைத்தபடி பதவி உயர்வு அனைத்தையும் தர வேண்டிய ஒரு அற்புதமான வேண்டுதல் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இந்த தேய்பிறை சஷ்டி அமைய போகுது. இந்த நாளில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருக பிடிக்கும்னா ஓம் சரவணபவ போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றிக்குரிய கடவுள் தாங்க இந்த முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்குரிய தேய்பிறை சஷ்டி திதி பார்த்தீங்கன்னா வருகின்ற 10/12/2025 அன்று அமைந்திருக்கு. இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முழுமையான பலனை பெற்றுத்தருங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலக, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி மேல் வெற்றிக்கு குவிய இன்றைய தினம் நீங்கள் மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார முறை தான் இந்த பதிவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி அளவில் இந்த ஒரு வழிபாட்டை வீட்டில் செய்திடுங்க. வெற்றிக்குரிய கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய பொருள் தாங்க வெற்றிலைங்க. ஒரே ஒரு வெற்றிலை இல்லைன்னா முழு வெற்றிலை கிளியாமல் உங்களுக்கு தேவைப்படுங்க. அதை வாங்கி முதல்ல வச்சிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பிரசாதத்தை இந்த நாளில் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இல்லையா சிறிது கற்கண்டு உடத்திராட்சை வைத்து கூட நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் இந்த வெற்றிலையை வைத்திடுங்க. மஞ்சளாலோ இல்லைன்னா சந்தனத்தாலோ வெற்றிலையை ஸ்டார் கோலம் போட்டுடுங்க. அதே போல் அதே வெற்றிலையை கோலம் போட்டு அந்த கோலத்தில் 6 முனைகளையும் நீங்கள் குங்குமம் வைத்து அந்த கோலத்தின் நடுவில் தான் ஒரு பூ வைத்து அதில் வெற்றிலை நீங்கள் ஏற்றி வைத்திருங்க. விளக்கு பக்கத்தில் வைத்துட்டு முருகா என்னுடைய கஷ்டங்கள் தீர்த்து வைப்பாயா என சொல்லி உங்களுக்கு தெரிந்த முருகனுடைய பாடலை பாடலாம். உங்களுடைய பிரச்சனையை அந்த முருகப்பெருமானிடம் முறையிடுங்க. அப்படி உங்களுக்கு பாடல்கள் எதுவும் தெரியலனா முருகனுடைய போற்றி மந்திரத்தை சொல்லலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணபவா போற்றி, ஓம் கந்தா போற்றி எனும் மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் நிச்சயம் முருகப்பெருமானிடம் வைத்தீங்கன்னா நிச்சயம் இந்த நாள் நிறைவேற்றி தருவார். மேலும் உங்களுக்கு முருகனுடைய பாடல் எதுவும் தெரியாதுன்னு கந்த சஷ்டி கவசம் ஒலிக்க விடலாங்க. இந்த நாளில் கந்தகுரு கவசம் ஒலித்திடுங்க. இல்லைனா மேல்மாறால் படிக்கலாம். இந்த நாளில் எந்த பாடலாக இருந்தாலும் சரிங்க. எதுவுமே உங்களுக்கு சொல்ல முடியலன்னா ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி இறுதியாக தீபதூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். நீங்கள் தயார் செய்து வைத்த இந்த பச்சை நிற வெற்றிலை நட்சத்திர கோலத்தின் முன்பு என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரிங்க, அது கூடிய விரைவிலே உங்கள் கைக்கு வந்து சேரும். அதற்கான வரங்களை முருகன் வாரி வாரி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்த தேய்பிறை சஷ்டி நாள். வழிபாடு முடிந்தவுடனே நீங்கள் 3 நாட்கள் அந்த வெற்றிலை பூஜை அறையில் இருக்கட்டும். காய்ந்த பிறகு அதை எடுத்து நீங்கள் செடி கொடிகளுக்கு கீழே கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இந்த எளிமையான வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்மந்தமான பிரச்சனை, நிலம் சொத்து சம்பந்தமான பிரச்சனை, ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சரியாகிடும். காரணம் ஏன்னா இந்த கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் அமைந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் இருந்து நீங்கள் விடுபடலாம். நிச்சயம் இந்த வழிபாட்டு முறை நிச்சயம் உங்களுக்கான பலனை தரும். முருகப்பெருமானுடைய அருளை பெற முதன்மையான ஒரு விரதம் தாங்க சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை வறுமட்டேன் இல்லைங்க. முருகனிடம் நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயம் நிறைவேறும். இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும், விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்தால் முருகனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தான் தொடர்ந்து நாம் இந்த பதிவில் பார்க்குறோம். முருகனுக்கு உகந்த இந்த சஷ்டி விரதம் இருந்தால் அந்த முருகனே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வளர்வான்னு தான் சொல்லுவாங்க. முருகனுக்கு உகந்த விரதங்களில் சஷ்டி விரதம் முதன்மைங்க. தேய்பிறை சஷ்டி நாளில் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலனை தரும். இன்று சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க மாலையில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்க கவலைகள் காணாமல் போயிடுங்க. கந்தன் நம் கவலைகளை நிச்சயம் தீர்த்து வைப்பார். கந்தனை நினைத்து விரதம் இருந்தீங்கன்னா கவலைகள் நிச்சயம் பறந்தோடுங்க.
முருகனுக்கு உரிய விரதம் தான் சுக்கிரவார விரதம், கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம்னு சொல்லுவாங்க. இதில் சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா துன்பங்களை நீக்கி வேலை வாய்ப்பை பெருக்குவதோடு கடன் தொல்லையும் நீக்கிடுங்க. இந்த சஷ்டி தினத்தன்று நீங்கள் அதிகாலை எழுந்து குளித்து முடித்துட்டு வீட்டு முழுவதுமே இல்லைனா வீட்டின் பூஜை அறையில் மட்டுமோ சுத்தம் செய்திடுங்க. பின்பு பூஜை அறையில் முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல முருகன் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து பார்த்தீங்கன்னா தூபங்களை காட்டிட்டு பால் பழம் நெய்வேத்தியம் செய்திடுங்க. காலையில் நீங்கள் சாப்பிடாம பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் படிக்கலாம். வேலை காரணமாக நீங்கள் இந்த நாளை வெளியில் செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஓ முருகான்னு மனதுக்குள்ளே ஜபித்தாவாரே தங்களுடைய வேலையில் நீங்கள் ஈடுபடலாங்க. இந்த விரதம் இருந்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது, நல்லதை மட்டும்தான் நினைக்கணும், நல்லதை மட்டும்தாங்க இந்த நாளில் பேசணும். மேலும் இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க, உடல்நிலை கொண்டவங்க முடிந்தால் 3 வேளையும் சாப்பிடாம இருங்க. இல்லைனா 1 இல்லைனா 2 வேளை மட்டும் உணவு எடுத்துக்கலாம். வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள்னு 3 வேளை சாப்பிட்டு கூட நீங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கொண்டு இந்த விரதத்தை இருக்கலாங்க. இந்த கந்த சஷ்டி தினத்தன்று நீங்கள் குழந்தையில்லா பெண்கள் விரதம் இருந்தீங்கன்னா அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி முருகனுடைய அருளால் பெண்களுக்கு குழந்தை வரத்தை பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி திதியில் நீங்கள் முருகப்பெருமான் உங்களுக்கு அளித்திடுவார். அதே போல் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் நினச்சிங்கன்னா படிப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி தினத்தில் விரதம் இருந்து வழிபட தொடங்கினீங்கன்னா நிச்சயம் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். விரதத்தை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாலே அந்த முருகப்பெருமானுடைய அருளால் மிகுந்த செல்வத்தையும் எல்லாவற்றிலும் வெற்றி அடையக்கூடிய யோகமும் உண்டாகும். உண்ணா நோன்பு உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆன்மாவுக்கு இது பலனை தருங்க. எல்லா சமயங்களும் இதை கடைபிடிக்கின்றன. கந்த சஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயம் கவலைகள் தீருன்னு சொல்லுவாங்க. சஷ்டி விரதங்களில் பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டியில் கடைபிடிக்கக்கூடிய சஷ்டி சிறப்பான பலனை தரும். இன்று வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா மனக்கவலைகள் அனைத்து நீங்கிடுங்க. ஜாதகத்தில் சந்திரன் நிலை பலப்படும், சந்திரனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் உங்கள் மனதிற்கு நெருக்கமான ஏதாவது ஒரு திருப்புகளையோ இல்லைனா கந்த சஷ்டி கவசத்தையோ சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இது மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுக்கு மனதை பார்த்தீங்கன்னா அமைதி அடைய செய்யும். பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் தான் முருகப்பெருமானிடம் குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருந்து வேண்டுதல் வைப்பீங்க. அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டினால் எந்த வழிபாட்டை செய்யலாம்னு உங்களுக்குள்ள கேள்வி எழும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய திதி தாங்க இந்த தேய்பிரை சஷ்டி. அதனால் காரிய தடையை நீக்குவதற்கும் எளிமையான முறையில் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். இந்த தேய்பிரை சஷ்டினால் வீட்டில் மாலை 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்திடுங்க. அப்படி வழிபாடு செய்யும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஏதாவது ஒன்றை பட்டும் மனதார நினைத்து அது விரைவில் தீர வேண்டுன்னு வேண்டிக்கோங்க. 6 தீபங்கள் ஏற்ற இயலாதவங்க ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கூட வழிபடலாம். இப்படி வேண்டி முடித்த பிறகு முருகப்பெருமானுக்குரியதான கந்த சஷ்டி கவசை பாராயணம் செய்வது சிறப்புங்க. படிக்க தெரியாதவங்க அந்த கந்த சஷ்டி கவசத்தை மனதார கேட்கலாம். இப்படி நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை பாடும்போதோ இல்லைன்னா கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பச்சை குங்குமத்தை வைத்துக்கோங்க. கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பச்சை குங்குமத்தை வலது கையில் வைத்துக்கொண்டு பிறகு முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு கந்த சஷ்டி கவசத்தை படிக்க தொடங்குங்க. கந்த சஷ்டி கவசத்தை படித்து முடித்த பிறகு இந்த பச்சை குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு எந்த ஒரு முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் செய்ய போவதாக இருந்தாலும் அதற்கு முன்னாடி இந்த பச்சை கற்பூரத்தை நெற்றியில் வைத்துக்கோங்க. இதனால் காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து நீங்கி வெற்றிகள் உண்டாகும். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த இந்த சஷ்டி திதியில் முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசத்தை முழு மனதோடு படித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்து நீங்கி வாழ்க்கையில் நிச்சயம் செல்வம், பதவி உயர்வு, நினைத்தபடியான வேலையும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிடும். எடுக்கும் முயற்சிகளை தோல்விகளை சந்தித்தீங்கன்னா வெற்றி தேடி வரும். அதே போல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு நிச்சயம் உண்டாகும். வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் உண்டாகிடுங்க. பக்தர்களுக்கு ஆன்மீக சக்தியை வளர்க்கும் ஒரு வாய்ப்பை தேடித்தரும்.
வேலைக்கு சேருதல், வீடு வாகனம் வாங்குதல், தொழில் தொடங்குதல்னு உகந்த நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கு. திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடி வரும். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.